தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் அமீரக சமையல். வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்ம மட்டன் சோரட்டி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கிரேவியை செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். செவரட்டியை வாங்கினதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சிருங்க 2 விசில் வர வரையும். வெந்ததும் இந்த மாதிரி ஆகிடும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜவ்வு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் அதை எடுத்துருங்க. தட்டில் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதே மாதிரி இன்னொரு தட்டில் இஞ்சி பூண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டையும் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி மசாலா போட்டு பொரிச்சுக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறேன். தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கிறேன். வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் கொட்டுறோம். அதுக்கப்புறமா அதோட தக்காளியும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் அளவுக்கு நல்லா சுண்ணத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரட்டி எடுத்து அதில் போடுறோம். சுரட்டியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். வெந்திட்டு இருக்கப்பே சைடில் தேங்காயும் சோம்பையும் மிக்சியில் அடித்து அதை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கிறோம். அருமையான சுரட்டி கிரேவி ரெடி ஆகிட்டு. நான் டிசைனுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது மாதிரி டேஸ்டியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.